வாரத்துல 7 நாளும் 3 வேளை சமைச்சு போர் அடிச்சு போச்சு. ஞாயித்துக்கிழமையாவது லீவு கிடைக்குமான்னு பார்த்தா, இன்னைக்கும் காலையில சுட சுட ஏதாவது செஞ்சு சாப்பிடணும்ல. குளிருக்கு வந்து பார்த்துக்கோங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல தான் இருக்குது. இன்னைக்கு என்ன செஞ்சேன் பார்த்தீங்கன்னா, காலையில ஆலு புரோட்டா தான். இன்னைக்கு எல்லாருமே கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சேன். எல்லாருக்கும் லீவ் அதனால தான். அதுக்கு தொட்டுக்கிட வந்து நான் துவையல் வந்து அரைச்சிருந்தேன். பையனுக்கு வந்து சாஸ் கேட்டிருந்தானா, அதனால டொமேட்டோ சாஸ் ஊத்தி குடுத்துட்டு, ஒரு 10, 11 மணி போல மச்சுப்படிக்கு வந்து உட்காந்தாச்சு. எப்போதுமே இந்த மச்சுப்படியில வெயில் வாங்கும்போது 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னத்தையாவது காய போட்டுட்டு பக்கத்தில் உட்காந்துருக்குது. 2வது வந்து அந்த கிரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்து லீவ் அன்னைக்கு எல்லாரும் வந்து விளையாடுவாங்களா, கிரிக்கெட் மேட்ச் கிரவுண்டில் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இப்போ நாங்களும் ஸ்கோர்லாம் கவுண்ட் பண்ணிட்டு கிடப்போம். நல்லா தான் இருக்கும். இன்னைக்கு என்னென்னா என் வீட்டுக்காரு எனக்கு அதிசயமாக காப்பி போட்டு கொண்டு வந்துட்டாரு. வேற ஒன்றும் இல்லை, காப்பிலாம் ஒன்றும் போட்டு கொண்டு வரல, நான் ஆல்ரெடி போட்டு வச்ச காப்பியை சூடு பண்ணி கொண்டு வந்துட்டாரு. எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். யாராவது நமக்கு சமைச்சு கொடுத்தா எப்படி இருக்குங்க. இந்த மாதிரி காப்பி போட்டு கொடுத்தா நான் ஒரு வாரத்துக்கு 4 வேளை கூட சமைப்பேங்க. 4 வேளை சமைப்பேன் அப்படின்னு சொல்லி அவர்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். சரி வாங்க அப்படியே காப்பி குடிச்சிக்கிட்டே அந்த மேட்சை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நல்லா வெயிலில் விளையாடுறதுக்கு நம்ம உட்காந்துக்கிட்டு மேட்சும் பார்க்குறதுக்கு அருமையாக இருந்துச்சு.